ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மலை வந்து ஜவ்வாது மலை. நம்ம ஜவ்வாது மலை தான் விசிட் பண்ண போகிறோம். பாருங்கள், மலையே பார்க்கும் போதே எவ்வளோ பெரிய மலையை பாருங்கள். ஜவ்வாது மலை உங்களுக்கு நேராக தெரியுதுல்ல, அதுதான் ஜவ்வாது மலை. நாங்கள் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஜவ்வாது மலை ஏறுறோம். நீங்களும் ஜவ்வாது மலை போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இடம்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்து போவோம். இப்படிதான் இருக்குது அந்த ஃபுல்லாகவே. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நேச்சுரலோட இங்கேயே வளைஞ்சு தான் ஒரு பாதையாக இந்த பக்கமும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சை சேனு மழை ஹைட்டு சரியான ஹைட்டு மழை. இப்போ கூலிங்லாம் அவ்வளோவா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருந்துச்சு மேலே. அங்கே போகிறது வந்து ஜவ்வாது மலை. நீங்களும் ஜவ்வாது மலை போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் பைக்கில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சேஃப்டியாக போகணும். மேலே வந்துட்டோம். ஊரே இருக்குது மேலே. மேலே தான் தோப்புலாம் வச்சுருக்காங்க. மாத்தோட்டு விவசாயம்லாம் பண்ணுறாங்க மேலே. விவசாயம்லாம் பண்ணுறாங்க, ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பல்லாப்பழம் ஃபேமஸ்ஸு, தேன், மலை தேன் எடுத்து கொடுக்குறாங்க. இது நேச்சுரலாக அங்கே பயிரெலாம் வச்சுருக்காங்க. மலை மேலே 3-4 கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மலை மேலே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவிக்கு தான் வந்தோம். இங்கே இது வந்து மலை மேலே, கீழே ஒரு அருவி இருக்குது. இது மலை மேலே உள்ள அருவி. இதான் ஃபாரஸ்ட்டு தான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம். கடந்து போனால் தான் அந்த அருவி இருக்குது மேலே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்குது அதோட எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக உட்காரத்துக்கு இடம்லாம் கூட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமே. அமைதியாக இருக்குதுங்கன்னா உட்காரத்துக்கெல்லாம் சூப்பராக இடம் கொடுத்துருக்காங்க. இது அந்த மரத்து வேர்லேயே சூப்பராக பாம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உட்கார டேபிள், உட்கார சேரை புளி மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய அனிமல்ஸ் வச்சு உட்காரத்துக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க ஆடுறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அருவி. எவ்வளோ சூப்பராக குளிக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும். தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூலிங் தண்ணி. இந்த தண்ணி தான் விவசாயம் பண்ணுறாங்க இங்கே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லோரும் குளிக்கிறாங்க ஜாலியாக. நாங்களாம் குளிக்கல. நாங்கள்